தலைவர் இங்க ஒருத்தர் பிரேக் டவுன் ஆகி நிக்கிறாரு போல, அதனாலதான் எக்ஸ்ட்ரா டிராபிக்கா. நெல்லூர் ஆறுல தண்ணி போகுது பாருங்க. தலைவர் நின்றுட்டு இருக்காரு. சிக்கன் அடிக்கிற வெயில சிக்கன் வேறையா. அதான் இங்கே ஊருக்குள்ள போயிட்டு இருக்கேன். க்ரௌட் அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு. லாஸ்ட் டைம் அந்த கோயில் கரை படிக்கட்டுலாம் தண்ணியே தொடல, பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்குப்பா. ரோடு நல்லா தான் கூட கொஞ்சம் குச்சி குச்சி போறது இல்லாத. டோக்கன் போட்டாச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? திரும்ப டியூட்டிக்கு வந்தாச்சு. அண்ணா லோடு ஏற்றிட்டு வந்தோன்னே வண்டி சேஞ்ச் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஆள்காருக்கு போயிருக்க லோடு ஏற்றிக்கிட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வண்டி வந்து விட்டது மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. எப்போ போன வண்டி எப்போ ஏற்றிட்டு வந்திருக்கு பாருங்க. சரி வாங்க. மக்களே, பயணத்தை தொடரலாம் வாங்க. பிச்சு பிச்சுன்னு தூரல் போட்டு இந்த வண்டியில இந்த சாரல்லாம் அடிச்சு இப்படி கிடக்குது. கொஞ்சம் வெளியே போ. ஹைவேஸ் வந்து ஏறிட்டேன். ரெடில் டோல்கேட் இல்லாத ஊருக்குள்ள சுத்தி வந்தேன். வந்து இப்பதான் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கேன்ப்பா. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாதே, மரமானாலும் பழமுதி சோலை மரமாதே. பூட்டி ஆர்சிஎஸ் செக் போஸ்ட் பாஸ் பண்ணி போறேன். 7 மணி ஆக போகுது. எங்க போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் போயிட்டு இருக்கேன். ரெடிவேஸ் அந்த கம்பெனிக்கு தான் போறேன். நைட்டே வந்துட்ட மக்களே. இப்போ ஒரு வாரம் 6 நாள் வீட்டில் இருந்தேன். அப்புறம் என்னன்னு வேலை இருந்தது, அதனால வண்டி மாற்றணும் அப்படின்னா ரைட்டு ஏற்றிட்டு வா, நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். ஆனால் இந்த ஆள்காருக்கு அவங்க லோரி ஏற்றிட்டு வண்டி வரதான் லேட் ஆகி போச்சு. தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் வந்தாச்சு. தடா இடம் ஒரு டீ குடிச்சு போலாமா? வண்டி நிப்பாட்ட இடம் கிடைக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். ஆனால் வண்டி மாற்றி விட்டுட்டு போனதில் சின்னதாக டயரில் ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்கான் என் அண்ணங்காரன். இங்கே வரேன் தெரியுதா?
கொஞ்சம் பட்டனை காணோம். சைடில் எங்கேயோ விட்டு கல் இருந்ததா என்னன்னு தெரியல, சேத்துல இருந்தது. அதை திருப்பிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது தான் சேரு உள்ளார கல் இருந்திருக்கு போல். கொஞ்சம் பட்டனையும் காணா. இந்த சைடில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஒரு பாதிப்பு. என்ன பண்ணுறது? முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, இது ஒரு 4 இது கழுகு. அது ஆனால் இப்போ பெயிண்ட் அடிக்கணும் போல். அப்புறம் கண்ணாடியில் அந்த லைனாக தொங்குதில்ல, இதை வாங்கி போட்டிருக்கான். சூடான டீ. வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கடா அப்படின்னு கேட்டேன்னா, அது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சொல்ல முடியாது, சும்மா சொல்ல முடியாது. என்ன இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா நல்லா இருந்துக்கும். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நைட்டு தூக்கம் தானே, அதுதான் மெயின். அது நல்லா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோமா கொஞ்சம் இதுவாக இருக்குது. அவனுக்கு டைம்ல ஆனால் அந்த வண்டியை வேற எடுக்கணும், அதனால தான் இப்போ போக வேண்டியதாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நிறையா பேர் கமெண்ட்ல இந்த வீடு சுற்றி காட்டுங்க, வீடு சுற்றி, அது கொஞ்சம் காப்போம். நம்மளே இன்னும் ஒழுங்கா சரியாகல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒரு பேர் போக காட்டுறது. இந்த மாதிரி 2 ரோடு அண்ணன் ஓட்டி இருக்காப்ல, 2மே எம்டி தான் ரிட்டர்ன். ஏன்னா அந்த சைட்ல ரோடு எதுவுமே கிடையாது. ஹைதராபாத்ல போனதும் ரோடு போய் இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்து எம்டி தான். இதுவும் எம்டி தான்.
கன்ஃபார்ம் தான். ஆனா சொல்லல அவ்வளவுதான். ஆனா ரிட்டர்ன் எடுத்துட்டாரு. ஏன்னா ரோடு இல்ல. ரோடு ஹைதராபாத்ல ரிட்டர்ன் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி நம்மளுக்கும் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த வேலிடிட்டியும் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல எப்படி ரிட்டர்ன் தான் வர முடியும். இப்ப 2 ரோடு ஏன்னா ஒண்ணு என்ன மைலேஜ் கிடைச்சது, ஏன்னா 2 பேருக்கு 3 டிஃப்ரெண்ட் எதனா ஆச்சான்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. நான் போனாலும் என்ன இருந்ததோ 8, 8, 9 இன்ச்சு 9 இன்ச்சு இருந்தது. ஃபர்ஸ்ட் ரோடுக்கு 9 இன்ச்சு இருந்தது. நான் 2வது ரோடுக்கு 8. அதேதான், ஒன்றும் பெருசா வித்தியாசம் கிடையாது. இது ரெண்டும் ஒன்று இருக்கு. காஞ்சிப்பட்டி தெலுங்கானால வந்து விசாரிச்சிருக்காப்புல போல மெக்கானிக் கிட்ட. அதாவது ஒன்லி லைலான் போட்டு தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல விசாரிச்சிருக்கேன். அவங்களே ஏற்றுட்டு ஆளுலாம், அதாவது லேப்டாப் போட்டு பார்க்கறது, சென்சார் பிரச்சனை இல்லை இன்ஜின் எதுவாக இருந்தாலும் பண்ணுறாங்களாம். கேட்டு வச்சிருக்காங்க. அமௌண்ட் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் காட்டலாம். பார்ப்போம். என்னதான் நம்ம அது போயிட்டு வர வழியா இருந்தாலும், ஆனா இதுல நம்மளுக்கு வந்து வண்டி வேலை பார்க்கணும், அந்த இடத்துல போய் பார்க்கணும்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒன்று, நம்மளுக்கான கண்டெய்னரோட வேலிடிட்டி அதிகமாக இருக்கணும். ரிட்டர்ன் கொடுக்குற வேலிடிட்டி அது அதிகமாக இருந்ததுனா தான் கொண்டு போய் நம்ம காட்ட முடியும். அதாவது எதையாவது ஒன்று ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ரிட்டர்னோட ஏற்ற முடியாது. அந்த மாதிரி அதிகமாக இருந்தாலும் வண்டி வேலை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வேலை பார்த்துட்டு வேணா வரலாம். ஏன்னா அதுக்கான டைமிங்கே கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அதுதான் எந்த சுச்சுவேஷன் எப்படி அமையுன்னு தெரியல. அதுவும் பட்ஜெட்டு வந்து அதாவது அவங்க 2 விதமாக சொல்லியிருக்காங்க போல். மைலேஜ் சைடு ஒரு சைடு பார்க்கணும். அப்புறம் இப்போ தானே நம்ம ஆயில் சாப்பிட்ற தலைவர், அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிஸ்டன் ரிங்ஸு அதெல்லாம் கழட்டி மாட்டோம். கிட்டத்தட்ட 1/2 இன்ச்சின் ஒர்க்குனே வச்சுக்கலாமே. 8 பிஸ்டன்லாம் கழட்டினாலே வேலை முடியுது. அதுதான் பெரிய வேலை தான் அது. இது 2 சைட்லையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம ஆனால் டீட்டெயிலாக, அதாவது வண்டி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு எடுத்து போய் விடும்போது தான் என்னென்ன பிரச்சனைன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம கேட்டு வர்றதுல ஒன்றும் தெரிய போகிறதில்ல. வண்டியில் கை வச்சு பிரிக்காத வரைக்கும் எதையும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தான் கை வச்சாலே ஈர்த்துக்கிட்டே போகுது. அது ஒரு கடுப்பாக வேறு இருக்கு. ஒரே பயங்கர டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இந்த நெல்லூரில் இந்த ஊருக்குள்ளே போகிற மேம்பாலம் எப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமாக நவுத்திட்டு தான் வரேன். இருந்தாலும் கிட்ட கூட இன்னும் போகலை. பின்னாடியும் ஃபுல்லாக நின்றுட்டு தான் இருக்குது. ஒரு சில இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரமாக நின்றுட்டு தான் இருக்குது. பால வேலையே சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு போகிறதுக்கு ரோடையும் அகல பண்ண மாட்டேங்கிறாங்க. கீழே இருக்குது, நம்ம மட்டும் போட்டு ரெடி பண்ணும். அதை ஏன் பண்ணுவானே, எந்த கலர் நின்று கண்டு போவான். எனக்கு தெரிஞ்சு நிற்க ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு நிற்கட்டான். நான் வந்து நின்னதுலேருந்து பின்னாடி கணக்கு போட்டால் அது மட்டும் போயிட்டே இருக்கும். அதான் இந்த ஸ்பீடு பிரேக்லாம் வருது, அங்கேயே வந்திருக்கேன். தலைவர் இங்கே ஒருத்தர் பிரேக் டவுன் ஆகி நிற்கிறாரு போல. அதனால தான் எக்ஸ்ட்ரா டிராஃபிக்கா இந்த அளவுக்கு. பிரேக் டவுனா பஞ்சர் ஆகிட்டு போல. பிரேக் டவுன் தான். பிரேக் பேடு லைனிங்லாம் கட்டி வச்சிருக்காங்க. மக்களே, நெல்லூர் ஆறுல தண்ணி போகுது பாருங்க.
இது வரைக்கும் இதில் அவ்வளோ தண்ணி போயே பார்த்துருக்க மாட்டோம். தண்ணி நிறையா போகுது. சின்னதாக ஒரு டேம் மாதிரி முன்னாடி இருக்குல்ல, அதெல்லாம் ஓப்பன்லேருந்து தண்ணி போகுது நல்லா. பரவாயில்ல, ரொம்ப காலம் கழித்து தண்ணி போகிறத பார்க்குற மாதிரி தர ஆற்றுல தண்ணி இருக்கும். பக்கத்தில் வந்து சின்ன தடுப்பணை கட்டி சேஃபாக வந்து விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணிடுறாங்கல்ல. அதையும் மீறி தண்ணி வருதுன்னா மழை பெஞ்சுன்னு இருக்கு அதிகமாக. பரவாயில்ல. அதான் நெல்லூர் சிட்டி தாண்ட போகிறேன். இன்னும் சரியாகவே காயலை, ஆனால் அதுக்குள்ளே அறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அறுத்து மூட்டை பிடிச்சி மில்லுக்கே போக ஆரம்பிச்சிச்சு போல. ஆனால் இங்கே அதிகமாக பச்சரிசி தான். பச்சரிசின்றது நம்ம அவிக்காதல் தான் இருக்குது. ஆனால் நெல்லே நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காயும். காய்ஞ்சதுக்கப்புறம் அரைப்பாங்க. இங்கே அதுக்கு முன்னாடியே அரைக்கிறாங்க. ஏன் தெரியல. கம்பெனி வண்டி போகுது. ஸ்ரீனிவாசா டிரான்ஸ்போர்ட். எல்லாம் வடக்கு நண்பர்களாக போகிறாங்கப்பா. எல்லா சக்கரத்தையும் கைட்டு போடுங்க. அங்கங்க வேலை போய்கிட்டு இருக்கு. ஆப்போசிட் தலைவர் வந்துருக்கிறாரா, அதான் போன் வச்சாரு. எங்க வராருன்னு தெரியல. பக்கம் தான், அங்கதான் இருக்கேன், இங்கதான் பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னாரு. நானும் பார்த்துட்டு தான் வரேன். கண்ணில் கிடைக்கல இது வரைக்கும். அதோ ஒரு 2 வண்டி வருது. இந்த வண்டியா இருக்குமா தெரியலையே. பாருங்க, எல்லாம் அப்படியே பேர் பாடியோட சுத்திட்டு இருக்குது பாருங்க. தலைவர் நின்றுட்டு இருக்காரு. பாரு நல்லாதான் வரியா பௌத்த பேரு வந்துடும் போறா. எப்படின்னாக்கிறா காலையில கேட்கலையோ. அவர் ஒரு ஸ்டைல் அங்க பாத்துட்டு இருக்காரு. எப்படி இருக்கீங்க? பாய். அர்ஜென்டா கிளம்புறாரு. சரி வாங்க நம்மளும் கிளம்பலாம். பார்த்து போயிட்டோம். டாடா. சரி, அவங்களும் கிளம்பிட்டாங்க, நம்மளும் கிளம்பலாம் வாங்க. ஃபோன் பண்ணுவார் அப்பப்போ. நம்ம இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் போக முடியலையா. கரெக்டாக இப்போதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னோம்ல. இல்லை நானே எடுத்து வந்து வரேன், வா பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. பக்கத்துல ராஜகுமார் என்ன ஒரு நாள் பார்த்து பேசிட்டு டீ குடிக்கிறான்னு போனா டீ கல்ல டீ இல்லை. அவங்களுக்கு டைம் ஆகலாம். நான் போகணும். போய் அவங்க போய் எஸ்டிபியில் என்ட்ரி பண்ணணும். அதனால அவங்க போவாங்க. நம்ம நிறைய கம்பெனிக்கு தானே போகிறோம். நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் போவாங்க. கொஞ்சம் போகணும். ஏன்னா ஆர்பர் லைன் நிப்பாட்டி போய் லைனில் தான் போய் நிற்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறேன். நிறைய பேர் இல்லை, முன்ன மாரி இருந்தவங்கலாம் இல்லை. இப்போலாம் எல்லாம் இந்திக்கார ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களா. அதுலேயும் ஒரு சில பேர் தான் தெரியும். மீதியெல்லாம் புதுசாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க பழைய ஆளுங்கள்லாம் பார்க்கறது வந்து கொஞ்சம் அரிதான காரியம் மாரி இருக்குது. சரி, எங்கன்னா இது மாரி கம்பெனி வண்டி எது அவ்வளோ வருதுன்னு வச்சிங்களா, அதை பார்க்குறோன்னா யாராக இருப்பாங்கன்னு எட்டி பார்த்தா வடக்கு நண்பர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. பரவாயில்ல. காவேரி கிட்ட வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு போன கேப்ல நல்ல மழை பெஞ்சிருக்கோம். தண்ணி ஆத்துலயும் நிறைய ஓடுது. இந்த ஏரியும் இவ்வளோ ஃபுல்லா இருக்கு.
கட்சியாக போகும்போது இதில் கூட அவ்வளோ தண்ணி பார்க்கல, ஆனால் இதுலேயும் எவ்வளோ தண்ணி நிற்கிது. இப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு போல. அப்படியே உழவுப்பாடு பிரியாணி கடை இது. செம க்ரௌடு இருக்கு. உள்ள உட்காந்து சாப்பிடலாம் வாய்ப்பே கிடையாது. சாப்பிட்றப்போ வெளியே அவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்களா, சாப்பிட முடியுமான்னு பார்த்தேன். உள்ள சாப்பிட முடியாது, வேற என்ன பண்றது, அதனால பார்சல் வாங்கிட்டேன். நம்ம வண்டிக்கு போய் உட்காந்து நிதானமாக பொறுமையாக சாப்பிடுவோன்னு அவசரம் இல்லை. ஏன்னா உள்ளே உட்காந்தோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்களா போவாங்களான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும், இல்லை யாருன்னா எழுந்திருப்பாங்களான்னு. பார்சல் வாங்கிட்டோம், நம்ம வண்டிக்கு வந்தோன்னா ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்லாம். சரி சாப்பிட்லாமா? காலையிலே என்ன சாப்பிட்லான்னு பார்த்தேன். சரி அப்படியே வண்டி ஓட்டிட்டு வந்தோன்னா அதனால விட்டுட்டேன். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இது பிரியாணி பொட்டலம், அப்புறம் இது புளிச்சக்கீரை மாதிரி தான் இருக்கும். புளிச்சக்கீரை தான், வேறு எதுவும் இல்லை. இது காரம், இது நான் தொடக்கூட மாட்டேன். அப்புறம் வெங்காயம், எலுமிச்சை பழம், அவ்வளோதான். 120 ரூபா. இந்த லைனில் அதிகமாக வந்து போகிறவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. நம்ம எப்பனாவது சரி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு வந்து வாங்கி சாப்பிட்றேன். அங்கே சாப்பிட்றதுக்கும் வண்டியில் வந்து சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எங்கே கொடுத்தாலும் அவங்க அந்த ஒரு கப்புல மாரி தான் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுவும் 120 ரூபா தான், இதுவும் 120 ரூபா தான். நாங்கள் கொஞ்சம் அறக்க பறக்க உட்காந்து சாப்பிட்ணும். இங்கே வாங்கிட்டு வந்தால் நம்ம வண்டிக்கு வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம், அவ்வளோதான். சிக்கன் தான் வாங்கினேன். அங்கே இன்னொன்று மட்டனும் இருக்கும், அது 160 140 நினைக்கிறேன். சிக்கன் அடிக்கிற வெயில் சிக்கன் வேறையா? சரி பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறோம், சாப்பிடலாமா? சாப்பிடலாம் மக்களே. இது ஒரு மாதிரி இருக்கும், நம்பூர் டேஸ்ட் இருக்காது. அதனால இந்த சைடு தான். இது எப்படின்னா, இது நம்பூர் ஸ்டைல் மாதிரியும் இருக்காது, இந்த ஹைதராபாத் ஸ்டைலில் சொல்லுவாங்களா அந்த மாதிரியும் இருக்காது. இது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப வருஷமா இருக்கு இந்த கடை. பிரியாணிக்கு புளிச்சக்கீரை, இவங்க காம்பினேஷன் மட்டும் தான் இருக்கும் போல. ரைட். கொஞ்சம் உள்ள போனா அடைக்கிற மாதிரியே இருக்கும். என்ன ஒன்றும் வண்டியில இருந்து எடுத்துனா சுடு தண்ணி ஆயிடுச்சு. நம்ம வண்டியில இருக்குது அவ்வளவுதான். அதான் வண்டிக்கு ஏகப்பட்ட வண்டி வந்து போயிட்டு சாப்பிட்டு போயிட்டு தான் இருக்கும், வந்து போயிட்டு. சாப்பிட்டு முடிப்போம், சாப்பிடும் லேட் மக்களே, வாங்க போடலாம். இதே சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இங்கே நிப்பாட்டேன். டைம் 5:10 ஆகுது. வந்தேன் சாப்பிட்டு சாப்பாடு அப்படியே போயிட்டே இருக்கணும்.
இது மொத்தமா எத்தனை வண்டி லாட்டு இல்ல என்ன எதுன்னு தெரியல. ஏன்னா 15 வண்டி அந்த லிஸ்ட்ல இருக்கு பில் ஆஃப் புக்கிங்ல. அதான் வண்டியெல்லாம் முன்னாடி போயின்னு இருக்கா இல்ல எப்படியும் முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ லேட்டாக தான் ஆகும் நம்மளுக்கு பில்லு வர. அது முன்ன பின்ன ஆகும். அப்புறம் நம்ம ஏற்றிட்டு வரோம், டைம் ஆகிட்டு இருக்கு. அதனால அப்போ நம்ம தான் பின்னாடி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு 34 கிலோமீட்டர் இருக்கா. கால்வாசி தான் வந்தோம் போல. இதுக்கே ஏன்னா டயர்ட் இருக்கு. ஏன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்றிட்டு வந்துடும் அப்படியே டீ கடை அங்கே இங்கேன்னு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சரி ரேட்டு இதுக்கு மேலே எங்கேயும் வேலைக்கு ஆகாது எப்போ வரும்னு கேட்டால் என் அண்ணன்ட்ட கேட்கும்போது கல்மாறு வந்து லேட் பண்ணுறாங்க, இல்லை பேட்ரி ஏதோ ஸ்லோவாக இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏற்றலை அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஓனர் சீனிவாசப்பா பங்குக்கு போயிட்டேன். பங்குக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பின்னாடி கண்டெய்னரில் போய் படுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வந்து 5 மணிக்கு அப்புறமா ஏஜி வந்து தான் மாற்றி எடுத்துன்னு வரேன். அதிலே தூங்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் அப்படியே வெளியே உட்காந்துருந்தேன்னா முன்னாடியே அங்கே போயிருந்தேன்னா தூங்கிட்டு இருப்பேன். உட்காந்து பார்த்து டைம் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே போய் படுப்போம். கொஞ்ச நேரம் போனேன். அது அப்படியே போய் வரேன். அந்த இதுவாகி போச்சு. அப்படியே கையோட வண்டி எடுத்துகிட்டு வரப்பா. இதில் வேறு நம்ம தொடர்ந்து ஹோட்டல்லையோ இல்லையா ஒரு 5-6 நாளாக கேப் விட்டோமா, அதெல்லாம் இப்போ சேர்த்து காட்டும். டோல்கேட் வந்திருக்கேன். வசூல் பண்ணுற மன்னர்கள் இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வண்டி முன்னாடி ஓரம் கட்டி நிற்கிது பாருங்க. ஆனால் அதுவும் இந்த மாரி வெயில் சார சாயந்தர நேரத்தில் இல்லாத போயிட்டாங்கன்னா தான் அதிசயம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்ததுலேருந்து இது ஒரு தொல்லையாக இருக்குதுப்பா. இந்த லைனில் வந்தால் எதனா ஒரு நின்றுடுதுன்னு வேறு லைனுக்கு போக சொல்கிறாங்க. அந்த லைன்லேயும் எப்படியே நிற்கிது. ஆனால் பாயில் அப்போ தான் அந்த லைன்லேருந்து இந்தாண்ட லைனுக்கு மாறினேன். இப்போ மறுபடியும் அந்த லைன் போகுது. இங்கே முன்னாடி வசூல் மன்னர்கள் நான் வண்டி நிற்குதா தெரியலைங்கிறது. மக்களே ரோட்ல யாரு கார் இருக்கு காரும் இருக்கு, நடுவில் ஆளும் இருக்கு. முன்னாடி ஒரு பாதி வண்டி போச்சு. அதுதான் வடக்கிட்டு சொன்ன மாதிரி இருந்துட்டு நம்ம நிற்காத போவோம் அப்படின்னு வந்துட்டேன். சரி ஒரு இடத்த தாண்டியாச்சு, பார்க்கலாம். போ எல்லாம் மழை பெஞ்சு விட்டுருக்கு போல. ஒரு மாதிரி கசகசனா ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போதான் மழை பெஞ்சு விட்டுருக்கு. அந்த ரோட்டில் இருக்க ஹீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் குறையில. அந்த ஈரம் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் போயிடும்.
போனாலே யாரும் ஓரம் போக மாட்டாங்க. கோயில் விசேஷத்துக்கு டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்காங்கல்ல. அதான் இங்கே ஊருக்குள்ள போயிட்டு இருக்கேன். க்ரௌட் அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு. ஊரை தாண்டி இந்த பக்கம் வந்தாச்சு. வா ஆஞ்சநேயரே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் சாரில் அடிக்குது லைட்டா. அங்க வரைக்கும் 4 தோர்ல் போட்டுச்சு, அதான் நின்று போச்சு. அது பரவாயில்ல. டைம் 8:30 மணி ஆகுது. இப்பவே கண்ணை கட்டுற மாதிரியே இருக்கு. ஆர்கட்பள்ளி 123 கிலோமீட்டர். இந்த ரோடு இன்னும் 123 கிலோமீட்டர் இருக்கு. எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பிரிகுட்லா அவுட்ரு. முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பிரிகுட்லால வந்து சுண்ணாம்பு மூட்டை தான் ஏற்றிருப்போம். அந்த லோடாவது எதனா வரும்னு பார்த்தா அது கூட எதுவும் வர மாட்டேங்குது. இதுல ஒரு தொல்லையே தான். கிடைச்சா இந்த லோடு போகணுமா அந்த லோடு போகலாமான்னு ஒரு முடிவு பண்ற மாதிரி எக்கச்சக்கமா கிடைக்கும். கிடைக்கலன்னா ஒண்ணுமே இல்லாத சும்மா தான் இருக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி ரிட்டர்ன் எஃப்சி வரா மாதிரி தான் பார்த்துட்டு வரா மாதிரி கிடைக்குது லோடு. இதா வந்தாச்சு இந்த டோல்கேட்டு. இதெல்லாம் 24 hours டியூட்டி, அதனால இருப்பாங்க. நிப்பாட்டினா கொடுப்போம், இல்லைன்னா போய் பார்ப்போம். அதோ விலக்கடிக்கிறாங்க. டோல் பூத்துக்கே வந்துருச்சு வண்டி. அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், முன்னாடியே நிப்பாட்டுறாங்கல்ல. அதாவது மொத்தம் 3 பேர் ஸ்டெப்பா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க லைட் வச்சு ஓரம் கட்ட சொன்னாதான் 2வது 3வது இருக்கிறவங்க கிட்ட ஓரம் கட்ட முடியும். 3வது இருக்கிறவங்க வந்து நிப்பாட்ட சொன்னாங்கன்னா அங்க வந்து எப்படி நிப்பாட்டுறது, கொஞ்சம் கஷ்டம் இல்ல. சரி விடுங்க, வருமானம் வச்சு சம்பாரிச்சுன்னு தானே இருக்கிறீங்க. ஒரு வண்டியால உங்களுக்கு என்ன லாஸ் ஆகிட போகுது. எங்கன்னா தள்ளி கிள்ளி எப்படியாவது ஓடிடலாம் அண்ணாண்டான்னு பார்த்தா தான் இங்கே வெலாம் வந்து யூட்டர்ன் போடுறேன், அது பண்ணுறேன், நின்று கிடக்கிறதா இருக்குது. இந்த வண்டி எப்போ யூட்டர்ன் போட்டு போகிறது. சரி போ. ஆந்திரா தெலுங்கானா பார்டர். அந்த பிட்டு ரோட்டை மட்டும் ஏன் தான் அப்படியே வச்சிருக்கிறாங்களா போனாத. ஆத்துல நல்லா தண்ணி போயிட்டு இருக்கு. ஆமா, நெல்லூர்ல தண்ணியே அதிகமா பார்க்காத ஆத்துலயே தண்ணி போயிட்டு இருக்கு. இதுல தண்ணி அதிகமா தான் இருக்குமே எப்பவுமே. ஆனா இப்ப கொஞ்சம் அதை விட அதிகமாவே போயிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் அந்த கோயில் கரை படிக்கட்டுலாம் தண்ணியே தொடலை. ஆனால் இப்போ அந்த படிக்கட்டுலேயே பாதி தண்ணி கிட்ட, பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்குப்பா. பரவாயில்ல, இவங்க தண்ணி வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க. சேர்த்து வச்சது போவதான் மீதி கடலுக்கு போவோம். இப்போதான் நம்ம காசை வேஸ்ட் ஆக்க போகிறோம், இனாமா கொடுக்க போகிறோம். பள்ளமேட்டில் இறங்கி போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும் போல. போய் கொடுத்துட்டு வரேன். ரைட், இங்கே வேலை முடிஞ்சது.
ஏதோ கொஞ்சம் மழையா கொஞ்சம் லைட்டா பெய்யுது. இதுபடி சாரில் அடிக்கும் திரும்ப காயும், சாரில் அடிக்கும் திரும்ப காயும், அப்படிதான் இருந்தது. வேற 4 தோறு போடுறது தெரியுது. எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா மிராலியோட தாண்டி போய்கிட்டு இருக்கேன். ஒரு வழியா இந்த ரோடு வந்தாச்சு. டைம் 12:30 மணி ஆகுது. முன்னாடி கம்பெனி போன வண்டி அந்த அண்ணன் போன் அடிச்சாரு. கம்பெனியில ஏகப்பட்ட வண்டி நிக்குதான் இறக்காத. அதாவது அவரு போனதுக்கு டோக்கன் எழுதி கொடுத்துருக்காங்க. 119 120 சொன்னாரு. ஆனா 57வது வண்டியோ என்னமோ தான் இப்பவே இறக்கிறதுக்கே போகுதா உள்ளார. இவங்க என்ன கணக்குல அவ்வளவு வண்டி நிப்பாட்டி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. போய் பார்க்கலாம். அப்படியே இந்த மேட்டை மெதுவா ஏத்திக்கிட்டு இருக்கேன். எங்கெங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது அங்கெல்லாம் கரெக்டா நிப்பாட்டி வச்சிருக்கான். என்னதான் வேகமா போனாலும் அந்த முனையிலே போய் அடங்கிடும். ரோடு நல்லா கூட கொஞ்சம் குச்சி போறது இல்லாத ஒரு நார்மலா ஏறும். இதுல ரோடும் வேற பள்ளமா இருக்கு. அதுல பள்ளமேட்டு பார்த்துட்டு ஸ்லோவா பண்ணிட்டோம்னா கண்டினியூ போடும். எவ்வளவு பெரிய பள்ளம் பத்தில அது. லெப்ட்ல இருக்கிறது ராமோஜி பிலிம் சிட்டி, அதோட என்ட்ரன்ஸ். இதுல இருந்தே ஏறும் அப்படியே மேடு. ரோடு மேல ஏறதான் போறீங்களா இல்ல வேற எங்கன்னா போறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்இடி லைட்டு போட்டு விட்டு வர்றது நேர்ல பார்த்தாலே கண்ணு போச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கல்ல, அந்த டோல்கேட் விலையும் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் எதுவும் கையே வைக்கல. கம்பெனிக்கு போய் அட்டி போட்டுருணும். என்ட்ரி போட்டாதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா எனக்கு பின்னாடி 2 வண்டி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் எங்கன்னா நிப்பாட்டிட்டு போறதுக்கு பதிலா நேரா கம்பெனிக்கு போய் வண்டினா போய் சொல்லி ஒரு என்ட்ரி போட்டோன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு வண்டி 2 வண்டிக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அங்க சென்னையில இருந்து அவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 600 சில்லரை கிலோமீட்டர் வரும். இந்த கொஞ்சம் ஒரு இன்னொரு 40-45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்குள்ள வரும். இந்த ஸ்டெஜ் வந்து கொஞ்சம் போயிட்டேன்னா முன்னாடி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா பார்ப்போம். இல்ல அவங்க இதுல என்ன சைடு வாங்குறாங்கன்னா வாங்கிக்கிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த எக்ஸிட் நம்மளுக்கு தான்.
கம்பெனிக்கு போவோம், நான் சொல்கிறான்னு பார்ப்போம். வந்தாச்சு. எப்படியும் அப்படியே திருப்பு தான் சொல்லுவான், அதனால அப்படியே நிப்பாட்டிட்டு கொண்டு போய் கொடுத்து பார்ப்போம். பில்ல டோக்கன் போட்டாச்சு. சரி ரைட்டு, வாங்க அந்த கிரவுண்டுக்கு போகலாம். 125வது டோக்கன். அப்போ 9:15 10 மணிக்கு 10 மணிக்கு வந்தவர் 119, நான் 25. அப்போ அதுக்கப்புறம் 5 வண்டி வந்திருக்குப்பா எனக்கு அப்புறம். அப்போ பரவாயில்ல. அவன் சொல்லிட்டா ஒரே நாள் இன்னும் 2 நாள் ஆகும் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் திட்டிட்டு. அது என்ன உண்மையா நான் தான் தெரியல. எவ்வளோ வண்டிப்பா இருக்குன்னு கேட்டா அது கிடக்குது இன்னும்ன்ற மாதிரி சொல்லிவிட்டான். ஆனால் அவங்க சொன்ன கணக்கு படி பார்த்தா 57 58 தான் போயிருக்கு அப்படின்னாங்க. அப்போ நம்ம 125. நீ எவ்வளோ வண்டி தான் நீங்கள் பெண்டிங் அப்படிங்கன்னு தெரிஞ்சியே. இதுக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே ஆப்போசிட்லேயே போவோம் கொஞ்சம் தூரத்துக்கு. இல்லைன்னா மெயின் ரோடு போய் தான் யூட்டர்ன் போட்டு வரணும். அது தேவையில்லாதான் அந்த பக்கம் 2 கிலோமீட்டர் போய் வரணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் 3:45, கிட்டத்தட்ட 4 மணி. இதில் போனோன்னா ஒரு 200 ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் தான் வரும். அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிக்கலாம், சாரி ரைட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உள்ள திருப்ப வண்டி தான். பா எவ்வளோ வண்டி நிற்குது. நம்மலாம் வந்து லோடை இறக்கி போட்டு வந்து நின்று கிடப்போம். இங்க என்னன்னா எவ்வளவு வண்டி நிக்குது பாத்தீங்களா. ஐயோ, இங்க நிக்கிறது இல்லாத கம்பெனி கிரவுண்டு உள்ள வேற நிக்குது அந்த பார்க்கிங்ல. அது இல்லாத அந்தாண்டா ஐயோ முடிஞ்சுது. ஓ நான் காரணம்னு தெரியல. சரி ஓகே மக்களே, கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. அவங்க சொல்கிற கணக்கு படி பார்த்தா எப்போ கூப்பிடுவாங்க கூட தெரியல. எனக்கு இங்கே இருக்கிற நிலவரம் பார்த்தா இங்கே ஒரு 2 நாள் ஆகிடுவாங்க தான் நினைக்கிறேன் இறக்கிறதுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி ரைட், வந்த வரைக்கும் இருக்கட்டும். இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.